எல்லாமே புதியவர்கள் தான், என் கட்சியில் நான் மட்டும்தான் பழையவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் விட்டுட்டு ஓடி போட்டாங்க. அன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச நாள்லேருந்து இருக்க ஒரே ஆள் நான் மட்டும்தான். அவசர ஆலோசனை கூட்டம் வேற ஏதோ நிறைய பேர்த்த வச்சு பேசி முடிவெடுத்திருக்காராமா சார். என்னப்பா அவசர ஆலோசனை கூட்டம்? ஒரு எஸ்யூவில் 2 வாங்கப்பா நிர்வாகிகள் அப்படின்னா அதுலயே வந்து 2 சீட்டு காலியா இருக்க போகுது. இதுல என்ன கூட்டம்? ஏங்க சீட்டு கொடுக்கல அப்படின்னா நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எம்எல்ஏ சீட்டு வேணும், பதவி வேணும்னு யாரும் என் பின்னாடி வராதிங்க. ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வாங்குறதுக்கே நமக்கு இவ்வளோ ஆகி போச்சு, அவன் கழுவி ஊற்றினுக்கிறான். இன்னும் வந்து 2 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ அப்படின்னா இருக்கிற 4 பேருக்கு 2 சீட்டை கொடுக்கணும்னா 2 பேர் வெளில போயிடுவாங்க. இருக்கிற 2 பேரும் போயிட்டா அப்புறம் என்ன பண்ண முடியும் கட்சி? பிசிகாவை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைச்சாரு, நம்ம கூட்டணி தர்மம், அப்படியே இந்த கூட்டணிக்கு விசுவாசமா இருந்தோம்னா அதை மதிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு. விசுவாசத்துக்கெல்லாம் இந்த காலத்துல மதிப்பு கிடையாதுங்க. அந்த விசுவாசமா படம் தான் நல்லா ஓடிச்சே தவிர நிஜ வாழ்க்கையில் அதுக்கு மதிப்பு கிடையாது. தாவேகால வந்து கூப்பிட்டாங்க, கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்க. இவங்களுடைய லட்சியமே கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப வந்து அப்படி இல்லை, அதிகார பகிர்வு அப்படின்னு சொன்னா அதிக சீட்டு கொடுக்கறது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தார் அண்ணன் திருமா அவர்கள். இப்ப அதுவும் இல்லாம போயிடுச்சே சார். இப்ப அன்புமணியோட இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையினால வந்து எதுக்காக ராமதாஸ் அவர்கள் இந்த மாதிரி கடினமான ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கு? எப்படி அங்க சசிகலாவோட போனாலும் ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். அட்லீஸ்ட் அதிமுகவோட என்டிஏ கூட்டணியில ஜாயின் பண்ணலாமே. கடினமான முடிவுன்னு ஏன் சொல்றீங்க? வேற எங்கேயுமே சேர்றதுக்கு வழி இல்லை. இவங்களையும் யாரும் சேர்த்துக்கிறதா இல்லை, அவரையும் யாரும் சேர்த்துக்கிறதா இல்லை. சேர்த்துக்கிறதா இல்லை, யார் சேர்த்துப்பாங்க? ஆடு மாடு மேய்ப்பதெல்லாம் அரசு வேலை. ஆடு மாடு மேய்க்கிறத நான் தப்புன்னு சொல்லலை. ஆனா அது அரசு வேலை அப்படின்னா இதுல அரசாங்க ஆடு அரசாங்க மாடு. அரசு வேலைன்னா குறைந்தபட்சம் 15,000 to 20,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. எல்லோருக்கும் அரசு வேலை அப்படின்னா எப்படி நீங்க கொடுப்பீங்க? எப்படி சம்பளம் வரும்? தமிழ்ல படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க பிள்ளைங்க வந்து இங்கிலீஷ்ல படிப்பாங்க. ஹிந்தி படிக்காதேன்னு சொல்லுவாங்க, ஆனா இவங்க மட்டும் ஹிந்தி படிச்சுட்டு டைரக்டா சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிடுவாங்க. இது என்ன லாஜிக்னே எனக்கு ஒன்றும் புரியல. இவரை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வருவதோ இல்லை எந்த ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதோ அவருடைய நோக்கமே கிடையாது. நல்லாவே தெரியும் அதெல்லாம் நடக்காதுன்னு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் சாணக்கியர் வாலும் சோ நம்மளோட அருண் அவர்கள் நினைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். வேணாம், நான் ஒன்னா மொட்டை போட்டுட்டே வந்துடுறேன். இந்த மாதிரிலாம் வந்து நக்கல் பண்ணாதீங்க. இல்லை சார், அதே தான் சார், நக்கல் பண்ணாதீங்க. அதுதான் சார் உங்கள்ட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டு. நாசுக்கா கிள்ளி விடுறது. ஓகே சார். அதே மாதிரி தான் இப்போ கமல் சார் அவர்கள் நம்ம டாபிக் தான் வந்துட்டாயா என் தலைவன். சொல்லு 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 பாரு, சொல்லுவோன்னு இப்படி குதூகலம் ஆயிட்டோம் மத்தியா. என்ன சார், என்ன சீட்டு பேர பேசி முடிக்கலையா என்ன? ஓகேங்களா, அது கேள்வி கேட்கும்போது சிம்பிளா முடிச்சு விட்றாரு. ஓகேங்களா, நான் வந்து மக்களுக்காக அவங்களோட கூட்டணி வச்சிருக்கேன் நான், சரிங்களா, அவங்க எவ்வளோ சீட்னாலும் ஓகே நான் பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்ற மாதிரி அவசர ஆலோசனை கூட்டம் வேற ஏதோ நிறைய பேர்த்த வச்சு பேசி முடிவெடுத்திருக்காராமா சார். என்னப்பா அவசர ஆலோசனை கூட்டம்? ஒரு எஸ்யூவில் 2 வாங்கப்பா நிர்வாகிகள் அப்படின்னா அதுலயே வந்து 2 சீட்டு காலியா இருக்க போகுது. இதுல என்ன கூட்டம்? அப்படியே கார் டிரைவர் ஒருத்தர் ஓட்ட போறாரு, அப்படியே பேசிக்கினே நிர்வாகிகளோட போகலாம். நான் எதுக்கு சொல்றேன்னா, கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? 21லயே போட்டி போட்டார். ஆமா சார், ரைட்டா? ஸோ அப்போ மினிமம் 5 வருஷம். சரியா? கேட்குறாங்க, புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பீர்களா அப்படின்னோடனே, எல்லாமே புதியவர்கள் தான், என் கட்சியில் நான் மட்டும்தான் பழையவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் விட்டுட்டு ஓடி போட்டாங்க. அன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச நாள்லேருந்து இருக்க ஒரே ஆள் நான் மட்டும்தான். அப்ப இதுல இருந்தே தெரிய வேணாமா, எஸ்யூவிலேயே அவங்க கட்சி நிர்வாகிகள் கட்சி தொண்டர்களே அதுல அடங்கிடுவாங்க. இந்த கட்சிக்கு வந்து எத்தனை சீட்டு கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கு. அதனாலதான் வந்து மக்களுடன் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாரு. இது கூட புரிய வேணாமா விக்ரம் உங்களுக்கு? ஏங்க சீட்டு கொடுக்கல அப்படின்னா நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எம்எல்ஏ சீட்டு வேணும், பதவி வேணும்னு யாரும் என் பின்னாடி வராதிங்க. ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வாங்குறதுக்கே நமக்கு இவ்வளோ ஆகி போச்சு, அவன் கழுவி ஊற்றினுக்கிறான். இன்னும் வந்து 2 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ அப்படின்னா இருக்கிற 4 பேருக்கு 2 சீட்டை கொடுக்கணும்னா 2 பேர் வெளில போயிடுவாங்க. இருக்கிற 2 பேரும் போயிட்டா அப்புறம் என்ன பண்ண முடியும் கட்சி? அதனால சீட்டு வேணாம் அப்படின்றத இப்படி நாசுக்கா சொல்றாரு போல இருக்கு. பரவாயில்ல, அது வேற நிறைய வேலை இருக்குன்னு இருக்காரு. என்ன வேலை சார்? கேட்டாங்கல்ல, இது மாதிரி வந்து ரஜினியோட எலெக்ஷன் வேலை. இவர் என்ன போய் எலெக்ஷன்ல வேலை பண்ண போறாரு?
ஓட்டு போடுவார், அவ்வளவுதான். வேற என்ன பண்ண முடியும் சார் அவரால? பிரச்சாரம் பண்றதா சொல்லியிருக்காரு சார் திமுகவுக்காக. இல்ல இல்ல, அது திமுகல அவங்க கரெக்டா இருப்பாங்க. இவர் போய் பேசினாருன்னா என்ன பேசுறாருன்னு புரியாதுயா. ஜனங்கள்லாம் அப்படியே மண்டை காஞ்சி போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. எலெக்ஷன் நேரத்துல வேற ஏதாவது குழம்பி போயிட்டு ஓட்டு போட்டாங்கன்னா மண்டை வேரோட அதான். அதனால இது வேணாம் அப்படின்ட்டு பிரச்சாரத்துக்கெல்லாம் அவங்க கூப்பிட மாட்டாங்க. ஏங்க திமுகல இல்லாத பிரச்சார பீரங்கிகளா இவரை கூப்பிட்டு போய் தான் பிரச்சாரம் பண்ணணுமா? சொந்த காசுல சூனியம் வச்சுக்க மாட்டாங்க திமுக. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். சார் அதே மாதிரி மற்ற கூட்டணி கட்சிகளும் எடுத்துக்காட்டுக்கு விசிகே ஆகட்டும், என் கம்யூனிஸ்ட்லாம் ரொம்ப கடுப்பு இருக்காங்க, காங்கிரஸ்லாம் அவ்வளோ கொடுத்துட்டீங்க எங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி. ஸோ எப்போதான் இந்த விஷயங்கள் முடியும்? அதுவும் திருமாவளவன்லாம் வந்து ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிற மாதிரிலாம் நியூஸ் வருது சார். நல்லாவே தெரியுதுங்க. அதாவது இப்போதைக்கு தேமுதிக தேவையில்லாத ஆணி. அவங்களுக்கு எந்த விதமான ஒரு செல்வாக்கும் கிடையாது. அது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அப்படி இருக்குச்சு அவங்கள இந்த நேரத்தில் சேர்த்துக்கினதுக்கு ஒரு காரணம் வந்து ஒருவேளை காங்கிரஸ் போயிட்டா என்ன பண்ணுறது? காங்கிரஸ் வந்து ஒரு 3-4% அப்படின்னா இவங்க 0.5% கூட கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போனாங்கன்னா ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னு நம்ம கணக்கு சொல்லிக்கலாம். இதுதான் தவிர மற்றபடி வேற எந்த காரணத்துக்காகவும் அவங்க சேர்த்துக்கல. ஒரு ராஜ்யசபா எம்பி வேற குத்துட்டாங்க. இப்போ அவங்க சொல்லுவாங்க அவங்கள விட எங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா ஒரு காலத்தில் நாங்கள் தான் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம் மானா மக்கள் நல கூட்டணியில், அதனால எங்களுக்கு அதிகமாக கொடுன்னுவாங்க. இப்போ அவங்க வந்துட்டாங்க குறைக்கணும் அப்படின்னா இப்போ காங்கிரஸுக்கு ஏன் குறைக்கல? தேமுதிக வந்த பிறகு தானே காங்கிரஸுக்கு நீங்கள் வந்து 28 சீட்டு கொடுத்தீங்க. அப்போ அவங்ககிட்டயும் அதே டைலாக் சொல்லணும்ல. பாருங்க புது கட்சியெல்லாம் வந்திருக்கு குறைச்சிக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு மட்டும் அதிகமாக கொடுத்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் குறைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க? அண்டு விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினச்சாரு, நம்ம கூட்டணி தர்மம் அப்படியே இந்த கூட்டணிக்கு விசுவாசமாக இருந்தோம்னா அதை மதித்து கொடுப்பாங்க அப்படின்னு. விசுவாசத்துக்கெல்லாம் இந்த காலத்தில் மதிப்பு கிடையாதுங்க. அந்த விசுவாசமாக படம் தான் நல்லா ஓடிச்சே தவிர நிஜ வாழ்க்கையில் அதுக்கு மதிப்பு கிடையாது. இப்போ ரைட்டு நீங்கள் ரொம்ப நல்லவங்க அதனால் பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இவங்களும் காங்கிரஸ் மாதிரியே முரண்டு பிடிச்சிருந்தாங்கன்னா இப்போ தாவேக்கால வந்து கூப்பிட்டாங்க கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்க. இவங்களுடைய லட்சியமே கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை, அதிகார பகிர்வு அப்படின்னு சொன்னால் அதிக சீட்டு கொடுக்கறது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தார் அண்ணன் திருமா அவர்கள். இப்போ அதுவும் இல்லாமல் போயிடுச்சே. ஸோ he had burnt the bridges தான் சொல்லுவேன். இனிமேல் தாவேக்காவோட போக முடியாது. அப்போ அவங்களுக்கு போக்கிடம் இல்லை அப்படின்னும் போது அதான் சொல்லுவாங்க இதயத்தில் இடம் கொடுக்குறேன் அப்படின்னாலும் ஒத்துக்கிட்டு தான் போனோம். வேற என்ன பண்ண முடியும்? ஸோ இவங்களா தேடிக்கிட்ட முடிவு அது. இப்போ வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. நல்லா தெரியுது. சொல்லப்போனால் விசிகாவுடைய ஆதரவு அண்டு திருமா அவர்களுக்கு இருக்கின்ற அந்த ஒரு செல்வாக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சீட்டு கொடுக்கப்படவில்லை. ஆனால் அதை வந்து தன்னுடைய பலத்தை தானே தெரியாமல் அவர் இருக்கார் அப்படின்னும் போது அப்போ அவருடைய ஓட்டு வங்கி சரிவதை அவரால் தடுக்க முடியாது. இன்னைக்கு பாசாக வந்துடும் அதனால நாங்கள் குறைச்சி வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதனால தான் வந்து அவங்க கட்சியில் இருக்கவங்கலாம் வந்து என்னென்ன பக்கம் தாவேகா பக்கம் போகிறாங்க. இவர் இப்படி தாங்க சொல்லிட்டு இருப்பாரு, எப்போ கேட்டாலும் பாஜக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு கூட வாங்க மாட்டார். மந்திரி பதவி தான் கிடைக்கல, அட்லீஸ்ட் சீட்டாவது எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதுக்கும் பாஜக வந்துடும். இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இப்போ கட்சியில் விசிகாவும் ஒரு மிகப்பெரிய கட்சி தான், நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து ரெகக்னிஷனே வாங்கிட்டாங்க. அப்போது எத்தனை பேர் வந்து நமக்கும் ஒரு பதவி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் பாட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட 4 பேர் 3 பேர் இவங்களுக்கு மட்டும்தான் பதவி அப்படின்னா அப்போ கட்சியில் வேலை செய்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? காலத்துக்கும் இப்படின்னா அதுவும் இந்த தடவை நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிக்கின்னு திமுகவை மறுபடியும் ஆட்சி கட்டில் உட்கார வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ஸில் எலெக்ஷனில் 2க்கு பதிலாக 1 கொடுத்தா கூட நீங்கள் ஒன்றும் பேச முடியாது. அடுத்து வருகின்ற 31 தேர்தலில் ஒன்றுமே கிடையாதுனாலும் ஒன்றும் பண்ண முடியாது, ஃபியூச்சரே கிடையாது. இந்த தடவை திமுக வந்தாச்சுன்னா கூட்டணி கட்சிகள்லாம் அவ்வளோதான். இது அந்த கட்சியில் இருக்க தொண்டர்களுக்கு தெரியாதா? ஸோ அதுக்காகவாது கணிசமான தொகுதிகளை வாங்கியானோ சொல்லலாம். அதை பாருங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே கம்மியாக சீட்டு கொடுத்தீங்கன்னா அப்புறம் தொண்டர்கள்லாம் அந்த பக்கம் போயிடுவாங்க. நீங்கள் வந்து நாங்கள் உங்களுக்காக ரைட்டுங்க நீங்கள் 4 சீட்டு கொடுத்தா கூட நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலுமே எங்கள் 4 சீட்டை விடுங்க, நீங்கள் நிற்கிற தொகுதிகளில் குறிப்பாக வட மாவட்டங்களில் விசிகா செல்வாக்கு இருக்கின்ற தொகுதிகளில் ஓட்டு விழாது, தாவேகா பக்கம் போயிடும், ஸ்பிளிட் ஆயிரும். பரவாயில்லையா? இப்போ அந்த பாஜகவில் சொல்கிற மாதிரி தான் அவங்களுக்கு அதை ஒரு மரியாதையான இடங்களை கொடுக்கல அப்படின்னா ஓட்டு வராதுன்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி இங்கே விசிகாக்கு நீங்கள் வந்து அவங்க எதிர்பார்க்குற இடங்களை அவங்க உண்மையான செல்வாக்குக்கு ஏற்ற இடங்களை கொடுக்கல அப்படின்னா அப்போ திமுக மிகப்பெரிய தவறு செய்து விட்டது அப்படின்னு தான் நான் சொல்வேன். எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அவங்க அதை ஃபீல் பண்ணுவாங்க. ஏற்கனவே தாவாக்கா தமிழக வாழ்வுரிமை கட்சி, ஆமாம், அவர் வேற ஏதோ வெளில போகிறார் போல இருக்கு. ஒரு சீட்டு அவர் கொடுத்துருக்கலாம், நீங்கள் உதயசூரியன்லேயே நில்லுங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை.
அப்போ அவரும் வட மாவட்டங்களில் ஏதோ செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு, சரியா? அப்போ விசிகாவையும் நீங்க இந்த மாதிரி ஆண்டகனைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க விசிகாவில் அவங்களுடைய தொண்டர்களை நீங்க வந்து எரிச்சல் படுத்துறீங்க. இதை திமுக புரிஞ்சுக்கணும். கம்யூனிஸ்ட் கூட விட்டு தள்ளுங்க, அவங்களுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க பேசாம 2 தாங்க உங்களுக்கு அப்படின்னு கூட சொல்லி அனுப்பிச்சிருங்க, போறதுனா போங்க, எங்க வேணா போங்க நீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. பட் விசிகாவுக்கு வந்து குறைந்தபட்சம் 8, அதிகபட்சம் ஒரு 10 அது கொடுக்கல அப்படின்னு சொன்னா அப்புறம் அது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸா முடியும். அவங்க எப்போ புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல. ஓகே சார். சார், திமுக இந்த மாதிரி சீட்டெல்லாம் அலோகேட் பண்ணி எந்த இடம் அப்படின்ற அளவுக்குலாம் போக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் என்ன பாஜக அதிமுக கூட்டணி, அந்த கூட்டணியில் இன்ன வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி டெல்லி வராரு இன்ன வரைக்குமே முடிவாகப்படலையே சார். அப்போ இன்னும் எலெக்ஷன்ல 1 மாசம் தான் இருக்குது. எப்போதான் அப்புறம் ஜெல் ஆகி ஓட்டு கேட்க போய் இடங்கள் பிரிக்க எப்படி? அந்த ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் அப்படின்றத அவங்க லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காரணம் வந்து இப்போ எடப்பாடியாரே சொல்லிட்டாரு, அங்கே போக வேண்டிய கட்சிகள்லாம் போயிட்டாங்க, இங்கே வர வேண்டிய கட்சிகள்லாம் வந்துட்டாங்க, இனிமேல் வந்து வரத்துக்கு எதுவும் இல்லை அப்படின்னு. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே முடிஞ்சிச்சு, ஏதோ இன்னைக்கு இல்லை. மிஞ்சி நின்றது தேமுதிக மட்டும்தான், அவங்களும் போயிட்டாங்க. அன்னைக்கே இவங்க முடிவு எடுத்திருக்க வேணாமா? தேமுதிகக்கு அப்புறம் என்ன கட்சி இருக்குது வெளில வரத்துக்கோ இல்லை உள்ள போகிறதுக்கோ சொல்லுங்க. இப்போ சொல்லியிருக்காரு இந்த டயலாக அன்னைக்கு அவங்க கையெழுத்து போட்டு எங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு அப்படின்னு வந்தப்பவே இனிமேல் யாருமே இல்லைங்க, மன்சூர் அலிகான் கூட இப்போ கட்சி ஆரம்பிக்க போறாரான்னு தெரியல. அதனால வந்து உடனடியாக எத்தனை சீட்டு அப்படின்றத அவங்க முடிவு பண்ணியிருக்கணும். ஏன்னா இனிஷியலாக அமமுக இவங்கெல்லாம் போய் டிடிவி எல்லாம் போய் சேர்றாங்க, அந்த நாளை நமதே மாதிரி ஒரு 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 அப்பு வந்தது. ஆனால் அதை இது லூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அன்னைக்கே டக்குன்னு இத்தனை சீட்டு அப்படின்னு முடிவு பண்ணி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறது வேற விஷயம். இவ்வளோ சீட்டு இன்னென்ன சீட்டு அப்படின்னா அவங்க வந்து இந்த நேர்காணல்லாம் அப்புறம் அதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணியிருப்பாங்க, இந்த தொகுதியில் என்னென்னார் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வேலை செய்யணும்ல. அதுக்கு வந்து நம்ம சான்ஸ் கொடுக்கணும்ல. திமுக எப்போவோ வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, பல மாசங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவும் 1 மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப சுகராக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அட்வான்டேஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்காம இன்னும் 4 நாளா என்னங்க, 4 நாள் என்னங்க பேச போறீங்க? சந்தையில் போனால் கூட ஒரு துண்டை போட்டுட்டு ஆடு வேலை மாடு வேலை பேரம் பேசிட்டு டக்குன்னு முடிஞ்சிருதுங்க. இதில் என்னங்க 4 நாள் வேண்டி கிடக்குதுன்னு எனக்கு புரியல. நயினார் அவர்கள் சொன்னார்ல 2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு. அந்த 2 மணி நேரம் இது ஏன் இப்போ 4 நாள் ஆயிடுச்சுன்னு தெரியல. ஸோ அட்வான்டேஜை எல்லாம் லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்டிஏல. டெல்லி போய் பேசுறாருன்னா இதுல ஒன்றும் தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன் திமுக உலா ஏங்க பழச விடுங்க. இப்போ கனிமொழி அவர்கள் டெல்லி போயிட்டு பேசிட்டு வந்தாங்களா, இது மாதிரி உங்க கூட்டணியில குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்க கட்சிக்காரங்களா அப்படின்னு சொல்லியும் ஒன்றும் வேலைக்கு ஆகல, அது வேற விஷயம். ராகுல் வந்து இந்த பக்கம் வரா மாதிரியே தெரியல, அவர் கோச்சின்னு போட்டாரு. அப்ப இவங்க மட்டும் போய் பேசலாம், அது அடிமை கிடையாது. எங்கேயுமே வந்து மத்தியில் வந்து 12 வருஷமா ஆட்சியில் இல்லாத கட்சி, எதிர்கட்சி பதவி கூட இல்லாமல் போன கட்சி 2014 அவங்களே இவ்வளோ கெத்தாக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மத்தியில் 3ஆவது தடவை ஆட்சிக்கு வந்திருக்க கட்சி, பல மாநிலங்கள் ஆட்சியில் இருக்க கட்சி, அப்புறம் அங்கே போய் பேசுறதுல என்ன தப்பு இருக்குது? அதை அடிமைன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? அதான் எடப்பாடியார் கரெக்டாக கேட்டார். 2011 என்ன நடந்தது? அவர் போய் பேசினார்ல, அப்போ அதுக்கு என்ன சொல்லுவீங்க? எல்லாம் ஒன்று தான், விடுங்க. ஓகே சார். சார், அடுத்ததான் நம்ம அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், அதாவது சசிகலாவோட கட்சி வந்து இப்போ பாமக ராமதாஸோட இணைஞ்சிருக்காங்களே சார். புதுசா திடீர்னு ஏன் ராமதாஸ் அவர்களுக்கு ஏன் இந்த ஆப்ஷன் வந்தது, சசிகலா அவரோட ஜாயின் பண்ணலாம் பண்ணு? அதுல வேற ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, கூட்டணியில சேர விரும்புபவர்கள் அங்கே 2 பேரையும் வந்து கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு கூட்டணி. தேர்தலில் நிற்க முடியாத ஒருத்தர், நானோ என் குடும்பமோ பாராளுமன்றம் சட்டமன்ற வாசலையே மிதிக்க மாட்டோம் அப்படின்னு சபதம் போட்ட ஒருத்தர், 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி, இதுதான் வெற்றி கூட்டணி அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. ஆமா, சரி, அது திமுக அதிமுக 2 கட்சிகளும் கலங்கி போயிருக்கின்றன. கரெக்ட். அதிமுகல ஏன் பேச்சுவார்த்தை நடக்கலன்னா, ஆஹா இப்படி ஒரு புது கூட்டணி வந்திருக்கு, இதுக்கு பிறகும் நம்ம தேர்தலில் நிக்கணுமா? அவங்க தான் 234 தொகுதியிலும் ஜெயிக்க போறாங்க. எலெக்ஷன்ல நிக்க முடியாத ஒருத்தரும் நிக்க மாட்டேன்னு சொன்ன ஒருத்தரும், இதுக்கு மேல எதுக்கு நாமினேஷனுக்கே 5000 ரூபா இதெல்லாம் செலவு பண்ணணுமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு. திமுகலையும் இதான் யோசிக்கிறாங்க போல இருக்குது. எதுக்கு நாமெல்லாம் இனிமேல் எலெக்ஷன்ல நின்று வானா விட்டுருங்க, அவ்வளோதான், இதை செலவு பண்ணியும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இனிமேல் வந்து இங்கே போட்டி இதுதான்ப்பா, தாவேகா வெர்சஸ் ஐயா பாமக அண்டு புரட்சி தலைவர் அது அந்த கட்சி, இவங்க 2 பேருக்கு தான் போட்டியே. மற்றவங்களாம் வந்து சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். பரவாயில்ல, தமிழகத்து அரசியலில் வந்து அப்படியே
மிஸ்டர் பீனோட பயங்கரமா போயின்னு இருக்குதுப்பா. இல்லை சார், இப்போ அன்புமணியோடு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையினால வந்து எதுக்காக ராமதாஸ் அவர்கள் இந்த மாதிரி கடினமான ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கு? எப்படி அங்கே சசிகலாவோட போனாலும் ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். அட்லீஸ்ட் அதிமுகவோட என்டிஏ கூட்டணியில ஜாயின் பண்ணலாமே. கடினமான முடிவுன்னு ஏன் சொல்றீங்க? வேற எங்கேயுமே சேர்றதுக்கு வழி இல்லை. இவங்களையும் யாரும் சேர்த்துக்கிறதா இல்லை, அவரையும் யாரும் சேர்த்துக்கிறதா இல்லை. ஓ, சேர்த்துக்கிறதா இல்லை? யார் சேர்த்துப்பாங்க? அமமுகலேயே அவங்கள சேர்த்துக்கல. ஆனா அவங்க மட்டும் ரொம்ப நாளா பொதுச் செயலாளர்னு சொல்லியிருந்தாங்க. இப்போதான் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அந்த பொதுச் செயலாளர் பதவியை விட்டுட்டு புதுசா கட்சி ஆரம்பிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ எங்க யாருமே சேர்த்துக்காத 2 பேர் இங்க ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஒண்ணு செய்யலாம். யாருமே சேர்த்துக்காத இன்னொரு கட்சி இங்க இருக்குது. யார் சார்? தவேகா. அவங்களோட போய் சேரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அநேகமா அது ஒரு பேச்சுவார்த்தை நடந்து ரைட்டு வாங்க நாம வந்து புதுசா ஒரு வெற்றி கூட்டணி அமைப்போம் அப்படின்னு விடுங்க. நீங்க கடினமான முடிவுன்னு சொல்றீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காமெடியான முடிவு. அதுவும் தாவேகாவோட சேர்ந்தாங்கன்னா பயங்கரமான காமெடி, அல்டிமேட். ஏன்னா காமெடி படம் தாராளமா ஜெயிக்கும், கவலை இல்லாம அவங்க போட்டி போடலாம். ஓகே சார். சில அடுத்த நம்ம சீமான் அவர்கள் இப்போ ரீசெண்டாக எல்லாத்தையும் வேட்பாளர்லாம் அறிவிச்சாச்சு. இப்போ தேர்தல் அறிக்கையும் வெளியிட்டிருக்காரு. அந்த தேர்தல் அறிக்கை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு இலவசன்ற ஒரு விஷயமே இல்லாமல் ஒரு அறிக்கைனா இதை தான் பார்க்க முடியுது. அவரை பொறுத்த வரைக்கும் அது வந்து என்டையர்லி டிஃபரெண்ட்டு. நீங்கள் தான் கட்சிக்கு கொடுக்கணுமே தவிர கட்சி ஆட்சி உங்களுக்கு கொடுக்காது. ஆனால் அதில் சொன்னார் பாருங்க ஒரு அறிக்கை, எல்லோருக்கும் அரசு வேலை. ஆடு மாடு மேய்ப்பதெல்லாம் அரசு வேலை. ஆடு மாடு மேய்க்கிறத நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அது அரசு வேலை அப்படின்னா இதுனா அரசாங்க ஆடு அரசாங்க மாடா? இது எல்லாருமே வந்து ஆடு மாடு மேய்க்க போட்டாங்கன்னா அப்போ வந்து தொழிற்சாலைகள்லாம் என்ன ஆகும்? இப்போ இங்கே இருக்கிற தனியார் தொழிற்சாலைகள் எல்லாம் வந்து இழுத்து மூடுங்க, அதையெல்லாம் ஆட்டுப்பட்டி ஆக்கிருங்க, மாட்டுக்கொட்டாய் ஆக்கிருங்க அப்படின்னு சொல்லுவாரா? ஏற்கனவே பட்டி போட்டு அடிக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது பண்ண போறாரா இவர்? எப்படிங்க எல்லாருக்கும் அரசு வேலை கொடுக்க முடியும்? எங்கேருந்து வரும் பணம்? இதுலேருந்து தான் வந்து சொன்னால் மட்டும் கோச்சுப்பாங்க, அவரு ஒரு சான்ஸ் கொடுத்துப்பாங்க. ஏங்க இது என்னங்க பைத்தியகாரத்தனமா இருக்கு? அரசு வேலைனா குறைந்தபட்சம் 15,000 20,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. எல்லோருக்கும் அரசு வேலை அப்படின்னா எப்படி நீங்க கொடுப்பீங்க? எப்படி சம்பளம் வரும்? இப்போ நம்ம இது எடுத்துக்கங்க. இந்த விவசாயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த வருஷம் திடீர்னு ஒரு ப்ராடக்ட் லெட்ஸ் அவரைக்காய் கம்மியாக விளைஞ்சிருக்குன்னு போது டிமாண்ட் அதிகமாகும், விலை அதிகமாகும். அதை பார்த்துட்டு உடனே எல்லாரும் அவரைக்காய் போடுறாங்கன்னா அடுத்த சீசனில் அவரைக்காய் குவிஞ்சு போயிடும். 1 ரூபா கூட கிலோவுக்கு வாங்க மாட்டாங்க. அதை ரோட்டில் கொட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த சீசனில் என்ன அதிகமாக விலை விற்குதோ அதை நம்ம போடலாம் அப்படின்னு போனீங்கன்னா இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். அப்போது நீங்கள் வந்து இன்றைக்கி ஆடு 1,500 ரூபாய்க்கு நோ சொல்கிறாங்க கிலோ. நேற்றுக்கு நம்ம ஃப்ரெண்டு வாங்கியிருக்காரு 20,000 ரூபாயும் ஒரு ஆடு அந்த பண்டிகைக்கு வாங்கியிருக்காரு. நீங்கள் எல்லாரும் ஆடு மாடு வளர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 2,000 ரூபாய்க்கு கூட போகாது ஆடு. ஆமாம். அப்புறம் எப்படி நீங்கள் 20,000 ரூபா சம்பளம் கொடுப்பீங்க உங்களுக்கு? இதெல்லாம் நடக்கிற காரியமா? இவரை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வருவதோ இல்லை எந்த ஒரு எலெக்ஷனில் ஜெயிக்கிறதோ அவருடைய நோக்கமே கிடையாது. நல்லாவே தெரியும் அதெல்லாம் நடக்காதுன்னு. அப்படியே கட்சியும் நடத்திட்டு இருக்கணும். புதுசாக வருவாங்க, வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஐயய்ய இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு வேற கட்சிகளுக்கு போயிடுவாங்க. ஆனாலும் இன்னும் சில பேர் புதுசாக வந்துக்கினே இருப்பாங்க. திரள் நிதின்னு இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. அரசு அதிகாரிகள் எம்எல்ஏக்கள் இவங்க பசங்களெல்லாம் வந்து அரசு பள்ளிகளில் தான் படிக்க வைக்க வேண்டும் அப்படின்னு, ஒரு மொழி தான் அப்படின்றாரு. கூடவே தமிழ் வழி கட்டாயம்ன்றாரு, ஆங்கிலம் வந்து கட்டாய பாடம்ன்றாரு. அப்போ இது எப்படி ஒரு மொழி கொள்கையாக இருக்க முடியும்? சரி, அரசு ஊழியர்கள் எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் அரசு பள்ளியில் படிக்கணும்னு சொல்கிறாருல, நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம பசங்களை என்ன படிக்க வைக்கிறோம்? இவரே ஒரு பேட்டியில் சொன்னார், என் பசங்க தமிழ் படிக்க முடியல, அதுக்கு பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னாரு. ஸோ தமிழ் இல்லைன்னா அவர் தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிறாருன்னு அர்த்தம். இவர் பிள்ளைய வந்து அரசு பள்ளியில் படிக்க வைக்கல, தமிழ் படிக்க வைக்கல, மற்றவங்களெல்லாம் போயிட்டு இது என்னன்னு எனக்கு ஒன்று புரியல விக்ரம். நீங்கள் தமிழகத்தில் மட்டும்தான் இது நடக்குது. தமிழில் பேர் வைங்கன்னு வாங்க, அவங்க பிள்ளைக்கு வைக்க மாட்டாங்க. எங்கள் அப்பா எடுத்துக்கங்களேன், எனக்கு என்ன பண்ணாரு, குழந்தை பிறந்த உடனே செந்தமிழ் செல்வன் இந்த பேர் வைக்கணும்னாரு. நான் சொன்னேன், நீ என்ன நினச்சிட்டு இருக்க? அது வந்து விஜயகாந்த் நடித்த படம், நான் விஜயகாந்த் ரசிகர் கிடையாது. தமிழ் பேராக வைக்கணும் அப்படின்னாரு. உன் பிள்ளைக்கு என்ன பேர் வச்சேன்னு கேட்டேன். எனக்கு எங்கள் அப்பா வச்ச பேர் பெர்ட்ரண்ட் ரசல். பெர்ட்ரண்ட் ரசல் அது ஒரு பெரிய ஒரு ரேஷனலிஸ்ட் திங்கர். அவர் மிகப்பெரிய ஆள் பெர்ட்ரண்ட் ரசல் அப்படின்றவர். அந்த பேரை எனக்கு வச்சாரு. ஸ்கூலில் போய் சேர்க்கும்போது வாத்தியார் என்ன இது இந்த மாதிரி எல்லாம் பேர் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் எங்கள் அத்தை கண்டுபிடிச்சி சொன்ன பேர் அருண்குமார்னு. ஸோ உன் பிள்ளைக்கு நீ தமிழில் பேர் வச்சியா?
அந்த ஆப்ஷன் இருக்கும்போது நான் என்ன கேட்டிருக்க போறேன்னா எனக்கு ஏன் இந்த பேர் வைக்க போறேன் அப்படின்னு அவர் எனக்கு செந்தமிழ் செல்வன் அப்படின்னு வச்சிருந்தாருன்னா நான் இன்னைக்கு செந்தமிழ் செல்வனா தான் உங்க முன்னாடி இருந்திருக்க போறேன். உன் பிள்ளைக்கு மட்டும் இங்கிலீஷ்ல பேர் வச்சுட்டு என் பிள்ளைக்கு தமிழ்ல பேர் வைன்னு நீ வந்து என் பிள்ளைக்கு நான் தான் பேர் வைப்பேன், நீ ஓரமா போய் உக்காருன்ட்டு. அதே மாதிரி தமிழ்ல படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க பிள்ளைங்க வந்து இங்கிலீஷ்ல படிப்பாங்க. ஹிந்தி படிக்காதேன்னு சொல்லுவாங்க, ஆனா இவங்க மட்டும் ஹிந்தி படிச்சுட்டு டைரக்டா சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிடுவாங்க. இது என்ன லாஜிக்னே எனக்கு ஒன்றும் புரியல. தமிழ்ல பேர் வைன்னு சொல்றவங்கலாம் அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன பேர் வச்சுக்கிறீங்க? தமிழ்ல படிங்கன்னு சொல்றவங்கலாம் நீங்க தமிழ் படிச்சுக்கிறீங்களா? தமிழ்ல வந்து பிழையில்லாமல் எழுத படிக்க தெரியுமா? உங்க பிள்ளைங்களை தமிழ் படிக்க வைக்கிறீங்களா? நீங்க நடத்துற ஸ்கூல்ல தமிழ் நடத்துறீங்களா? ஹிந்தி படிக்காதன்னு சொல்றவங்களாம் உங்க வீட்டு பிள்ளைங்களை ஏன் ஹிந்தி படிக்க வைக்கிறீங்க? இதுக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது. ஸோ சீமான் அவர்கள் முதல்ல அவருடைய பசங்களை வந்து அரசு பள்ளியில சேர்த்து தமிழ்ல படிக்க வச்ச பிறகு அதுக்கப்புறமா இந்த சட்டம். இவர் ஆட்சிக்கு வரப்போறது கிடையாது, எம்எல்ஏ ஆக போறது கிடையாது. அட்லீஸ்ட் இந்த வாக்குறுதி கொடுக்கறதுக்கு கூட ஒரு யோகியதைன்றது ஒன்று வேணும். நாம வந்து ஒரு மாதிரி பண்ணிக்கின்னு மற்றவங்களை மட்டும் இந்த மாதிரி பண்ணுன்னு சொன்னோன்னா இது வந்து ஹிப்போக்ரஸின்னு சொல்லாமல் வேற என்னன்னு சொல்லு. சரி, சீமானுடைய மறுபெயரே அதுதானே, ஹிப்போக்ரஸி தானே, இதில் வேற என்ன சொல்ல முடியும்? ஓகே சார். சார் அடுத்த இப்போ ரீசெண்டாக ஒரு ரொம்ப பயங்கரமான நியூஸ் பார்த்தோம்னா இந்த விளாத்தி குளத்தில் நடந்த அந்த பெண் பாலியல் வன்கொடுமை. ஸோ அதில் வந்து 10 நாள் கழிச்சு இப்போ தான் சிசிடிவி கேமரா வச்சு பிடிச்சிருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதில் வந்து ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நியூஸ் சேனலும் ஒவ்வொரு விதமான ஃபோட்டோஸ் போடுறாங்களே, இது எது தான் நம்பி நம்ம பார்க்குறது? அதுவும் இல்லாமல் அவர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு 60 வயசு மூதாட்டி வந்து ரேப் பண்ணி கொன்று அது வந்து சுப்ரீம் கோர்ட் போய் ஜாமீன் வாங்கிட்டு வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை நடத்துனாங்களே. ஸோ போலீஸ் செயலிழந்து விட்டதா என்ன இதில்? ஏன்னா ஜாமீனில் வந்தவங்க அத்தனை பேருக்கு முன்னாடியும் ஒரு போலீஸை அனுப்பிச்சு நம்ம வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்க முடியுமா? அப்படி தான் கேட்கணும். கோர்ட்டில் ஜாமீன் கொடுத்துருக்காங்கன்னு போது நாம் என்ன பண்ண முடியும்? சட்டம் தன் கடமையை செய்கிறது, இப்படி தான் சொல்லணும். ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு காவலரை நம்ம போட முடியுமா? இப்படி தான் நம்ம சொல்லணும். உடனே 10 நாட்கள்லேயும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஊபியில் எத்தனை நாள் ஆச்சு, மாப்பியில் எத்தனை நாள் ஆச்சு, ஜார்க்கண்ட் அது வேணாம், இப்போ டெல்லியில் எத்தனை நாள் ஆச்சு, இப்படி நம்ம சொல்லணும். அங்கே வந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு கணக்கு எடுக்கணும். அது எடுக்கிறதுக்குள்ள அடுத்த சம்பவம் வேற ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், அதை எல்லாரும் பார்க்க போயிடுவாங்க, இதை மறந்துடுவாங்க. அவ்வளோதான். சட்டம் ஒழுங்கு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் வந்து அப்படியே அமைதி பூங்காவாக இருக்கின்றது. சைலண்டாகுது வெளில போனால். நீங்கள் என்னடா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுக்கிறீங்க? திராவிட மாடல் அரசுக்கு நீங்கள் ஒரு ஒரு கெட்ட பேர் உருவாக்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒருவேளை அவர் கூட வந்து ஏதாவது சதி இருக்குதா அதெல்லாம் விசாரிக்கணும். இந்த திராவிட மாடல் அரசுக்கு கெட்ட பேர் உண்டாக்கணுன்றதுக்காக அவர் இந்த மாதிரி ஒரு காரியத்தில் இறங்கி இருக்கின்றாரா? பின்னாடி யார் இருந்திருக்காரு? இதெல்லாம் விசாரணையில் தெரிய வருங்க. ஏன் அவசரம்? புஷ்டம்ல, இதுக்கு மேல என்ன வேணும்? அதுதான் சட்டம் தன் கடமையை செய்கிறது. யாருமே வந்து அவரை தடுக்கணும்னு சொல்லலையே. இதுக்கு மேல என்ன வேணும்? நடக்குதா? புஷ்டம். புரியலன்னா கேளுங்க. ஏன் 10 நாள் ஆச்சுன்னா 10 நாள் 10 நாள் நீங்க 10 நாள் அப்படின்றீங்க. 10 நாள்ல புஷ்டம். ஸ்காட்லாண்டுக்கு நிகரா பேசக்கூடிய நம்ம தமிழ் போலீஸ் ஸ்காட்லாண்ட்லயே 13 நாள் ஆகுது. இப்ப நீங்க போகாதீங்க. ஸ்காட்லாண்ட்ல வந்து இது மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா புகார் கொடுத்தவங்கள தான் பிடிச்சி உள்ள போடுறாங்களாம். அங்க அப்படிதான் நடக்குது. ரொம்ப கேவலமா நடந்துட்டு இருக்கு. அங்கேயே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சா என்னன்னு தெரியல. ட்ரம்ப் அதான் போட்டு கழுவி ஊத்தி நிற்கிறாரு. நீ என்ன வந்து இங்க ஷிப் அனுப்புறன்றது? போட்ல வந்து ஏறி உங்க ஊர்ல நாசம் பண்ணி இருக்கிறான், அவனையே கட்டுப்படுத்த துப்பு இல்லை, நீங்க என்னடானா இது மாதிரி பண்ணி இருக்கிறீங்களா அப்படின்னு அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்காரு அவரு. அதனால ஸ்காட்லாந்து யார்டோட நாங்க வந்து ஒரு படி மேலதான் இருக்கோம். அதனால பெருமையா சொல்லிக்கலாம். விக்ரம், நல்ல காலம் ஸ்காட்லாந்து சொன்னதுனால நல்லதா போச்சு. ஓகே சார். கடைசி ஒரு கேள்வி. இப்போ விஜய் அவர்கள் வந்து அவருக்கு வந்து 2.5 வருஷம் சிஎம் பதவி கொடுக்கறதுக்கு சொன்னாங்க, 90 சீட்டு கொடுக்கறதாவும் சொன்னாங்கன்னு ஆதவர்ஜன் அவர்கள் சொல்றதே சார், எந்த அளவுக்கு உண்மை அது? வேற ஒரு சேனல்ல சொன்னேன், அதையே நான் உங்களுக்கும் சொல்றேன். அது நீங்க வேணும்னா கட் பண்ணிருங்கப்பா. அந்த சேனல்ல கட் பண்ணாம போட்டாங்க, நீங்க கட் பண்ணிருங்க. ஆக்சுவலா அமித்ஷா அவர்கள் என்கிட்ட பேசினார். ஆமா. ஏன்னா என்ன அருண், நீங்களே சொல்றீங்க எடப்பாடி வந்து கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லைன்னு சொல்றீங்க, அதனால அவரை வச்சு ஜெயிக்க முடியுமான்னு தெரியல. சரி, அண்ணாமலை கரிஸ்மேட்டிக் லீடர்ன்றீங்க, அவரை கொண்டு வந்தா அதிமுகவினருக்கு அது ஏற்புடையதா இல்லை, அதனால ஒரு வயா மீடியாவா உங்களுக்கு நான் அந்த சிஎம் போஸ்ட் தரேன், 5 வருஷமும் நீங்களே சிஎம் ஆருங்க, நீங்க வந்துருங்க அப்படின்னாரு. இல்லை அதெல்லாம் வேணாங்க. ஏன் சார்? அது ஏங்க, கட்சியில வந்து அத்தனை வருஷமா இருந்து வந்தவங்க இருக்காங்க, நான் திடீர்னு வந்து அப்படியே பேராசூட்ல குதிக்கிற மாதிரி நான் சிஎம் அப்படின்னு சொன்னா எனக்கு பதவி மீது ஆசை கிடையாது. நீங்க வந்து அந்த கமலஹாசன் கவுண்டர் கொடுக்கறதுக்கு இவர் தான் சரியான ஆளு அப்படின்ட்டு ராஜ்யசபா எம்பிக்கு தேடிட்டு இருக்கும் போதே நான் வந்து வேணான்னு சொல்லிட்டேன். ஆமா, அதுவும் நடந்தது. எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் வரலாற்று குறிப்பேடுகள். ஒரு 10 வருஷம் கழிச்சு சொல்லலாம் பாருங்க, அன்னைக்கே அவர் பேட்டியில சொல்லிக்கிறார் அப்படின்னு.
அதனால எனக்கு பதவி மீது ஆசை கிடையாது. அதனால என்னை விட்டுருங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் ஆதவ அர்ஜுனா சொன்னா நம்புவீங்க, அருண் சொன்னா நம்ப மாட்டீங்களா? எல்லாம் டுபாகூர் தான். அதில் எந்த டுபாகூர் உங்களுக்கு பிடிச்சிக்குதோ அதை எடுத்துக்கங்க. ஏன்னா அப்படியே நாளைக்கே ஒரு சிஎம் ஆயிடுற மாதிரி. இது போதுமா? இது போதுமே. என்னங்கயா இது? இப்போ பாம்பே போய்க்கிறாரா? என்னது இது? இங்கே எலெக்ஷன் நடக்குதா இல்லை பாம்பேல எலெக்ஷன் நடக்குதா? அதனால தான் சொல்றேன், அவர் வெளிலலாம் வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. சிஎம் ஆனாலும் இப்படித்தான், இந்த வளகாப்பு, காது குத்தல், கல்யாணம் இதுக்கு தான் போயிட்டு இருப்பாரு அவர். புரியுதுங்களா? ஏன்டா என்னங்கப்பா, அது பாட்டுக்கு நடக்கும் அரசு இயந்திரம். பனையூர்லேருந்து நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துப்போம் அப்படின்வாரு. மக்கள் சட்டசபை கூட வருவாரான்னு தெரியல. பனையூர்லேருந்து ஒரு வீடியோ போட்டு அதை போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் வரைக்கும் தான் பாருங்களேன். எலெக்ஷனுக்கு அப்புறம் தமாஷா இருக்க போது மறுபடியும் சினிமாவுக்கு நடிக்கிறேன் அப்படின்னு வருவாரு. என்னன்னு கேட்டா, என்னங்க நடிச்ச படமே என்ன வெளியே சார்? இல்லைங்க, அரசியல்னு நடிச்சேன், அதுவே எடுபடலை, சரி சினிமாலையாவது எடுபடலான்னு பார்க்குறேன், மறுபடியும் வந்துட்டேன் அப்படின்னு வேண்டி தான். யாராவது போயிட்டு ஸ்டே வாங்க முடியுமா? சார் இவர் நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னாரு, மறுபடியும் நடிக்க வந்துட்டாரு அப்படின்னு யாராவது போய் கேட்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரசிகர்கள் சொல்லுவாங்க, தலைவா நீ சினிமாவில் வந்தா போதும் தலைவா, சினிமால சிஎம் ஆயிரு தலைவா, யாரும் உன்னை கேட்க முடியாது அப்படின்னு. ஜனநாயகன்லயே சிஎம் ஆயிருப்பாரோ? சரி, அப்ப அடுத்து வர படத்துல பிஎம் ஆக்கிடுவோம் நம்ம. ஓகே சார். சார் உங்க அற்புதமான கருத்துக்கள் இளையபிராடம் உட்காந்துருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.